யாரடா நீ கோட்டையை ஆளக்கூடிய வாதாபி என்னை கண்டா 30 முக்கோடி தேவர்கள் அனைவரும் கை கட்டி வாய் போட்டு நிற்க வேண்டும். உன்னையும் சேர்த்து ரத்னாவளி கோட்டையை ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரராணி அறுக்க தொல்லை அறவே தீர்ந்து விட்டது நான் நினைத்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அருகாமல் வந்திருக்கிறாய். அழுகாலம் வந்துட்டேன் அழிவுகாலம் வந்ததே என்றதோ பையன் ஆழ்வு நடக்கும். கோயில்சாமி இரு கோயில்சாமியா இரு கோயில்சாமி அவசரப்படாத இரு கோயில்சாமி ஏன் அழுது கிடக்குற கையில ஒரு சக்கரை வச்சிருப்பேன் எங்க தெரியாது சக்கரத்தை கொஞ்சம் கூட டயர் பண்ணி மாதிரி ஓட்டி விட்டுத்தான் சக்கரை டயர் இல்ல சக்கரத்தை நீளங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு நேரம் பொறுக்குமோ அவ்வளவு நேரம் பொறுக்கு. இந்த உலகத்திலே நாங்கள் தான் செய்யும். ஏன் பாத்தீங்க நீ தான் இந்த உலகத்திலே நீங்கள் தான் கடவுளா? அப்ப எதுக்கு நீங்க அதை உக்காந்து கடவுள் எதிர்த்தவர்களை சிதைத்து மாற்றினோம். கடவுளர்கள் விளையாட்டு காரணத்தோடு தான்
சிந்திக்க வேண்டும். சற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும். செயலாற்ற முடியாது. என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, எங்களை யாரும் அழிக்க முடியாது. இந்த 20 வெளிநாட்டு உலகத்திற்கும் நீ குற்றவாளி கூண்டில் இருக்கிறாய். கை கட்டி வாய காசு கடவுள்ரா. நீ காத்து வந்தாலும் இனிமேலோ அடிக்கிற வாயை மூடே தொண்டு ஏங்க பேசிக்கிறீங்க. அதனால தான் அடிக்கிறான். என்னுடைய தாயாதிகளை 10 அவதாரம் கொண்டு அழித்தானே. தாயாதில எப்படிலாம் வச்சுங்க? 2 எப்படி வச்ச? நான் என்ன சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. நம்ம தாயாதி 2 எப்படி வச்சாரு இவரு? நரசிம்ம அவதாரம் எடுத்து ஆமாண்டா 2 வேலை வெளியும் இல்லாமல் உள்ளும் இல்லாமல் தாயார் பிள்ளை வைக்கும் இல்லாமல் எந்த ஆயுதம் இல்லாமல் நகர்த்தலாம் வயிற்றை கிழித்து உதிரத்தை குடித்தானே. அதுபாடு தோடிக்க கூடாது, போனக்கூடாது. அவங்க தம்பி 2 கொண்டாரு. இவனுக்கு பயந்து நரகலால் ஆடின கரையில நரகலால் கோட்டை கட்டி அமர்ந்து விட்டானே. ஏன்னா பயந்து ஓடியவனை விட்டு செல்வதான கடவுள். வெள்ளை கொண்டு அவதாரம் எடுத்து அந்த நரகல் அதாவது அதை கலைத்து என்னுடைய தாயாதியை பண்ணி அவதாரம் எடுத்து கொண்டானே. அதை கூட கொடுங்க. இவனால அழிக்க முடியல. அந்த வல்லாளகரனை எப்படி அழிச்சாங்க? அவங்க தங்கத்தை அழிச்சு படித்து அகோர உருவத்தை கொடுத்து வல்லாள கோட்டைக்கு சென்றான். 1000 யானை உதிரம் இருக்கிறது. அவனை அடித்தால் உதிரத்தை புசிக்கலாம் என்று அனுப்பி வைத்தாய். அவனுக்கு எது வச்சாலும் வந்து வச்சிருக்கணும் சொல்லுவான். அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஏண்டா உனக்கு எவ்வளவு ஆணவம் வந்தா இவ்வளவு பேரை வச்சு எவ்வளவு ஆணவம் இருந்தா இவ்வளவு பேரை அழிச்சு என் சாமான அழி பார்க்கலாம். என் சாமான அழி, என் சாமான அழின்றேன். அடிக்க போன மனசு கூட்டி வச்சு மூறோம். அடிடா வாடா பொண்ணு சொல்ல பின்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். பேசுனா கோவம் வரும். அப்படியா? நாங்கதான் இப்ப தெய்வம். நீங்க தான் கடவுள். உள்ள ஆமா தேவேந்திரன், இந்திராணி, பிரம்மதேவன், சரஸ்வதி எல்லாம் அமர்றாங்க. ஆமா அங்க போய் என்ன கூட்டம் போட்டு திருவிழா பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க தான் ஒரே வருஷத்துல 10 திருநாள் வச்சு எப்படி சொல்லி கொடுப்பாங்க. நீ உள்ள